அன்பிற்கினியவர்களே, மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பல சமயங்களிலே நாம் மற்றவர்களை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இத்தனை வயதாகிவிட்டது, அவர்களுக்கு இது கூட செய்ய தெரியவில்லை என்று நாம் புலம்புகிறோம். ஆனால் நாம் அவரிடத்தில் அதை சொல்லுவதில்லை. எங்களை பற்றி சொல்லுகிற போது கூட சில சமயங்களிலே சொல்வார்கள், 12 வருடம் ட்ரைனிங் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சின்ன விஷயம் எப்படி பேசுவது, என்ன செய்வது என்று கூட இவருக்கு தெரியவில்லை என்ன என்று சொல்லுவார்கள். பல சமயங்களிலே நம்முடைய பழக்கங்கள் அல்லது சின்ன சின்ன செயல்கள் எல்லாம் நாம் இதை செய்வது சரி அல்லது தவறு என்று தெரியாமல் செய்கின்றோம். கூட இருக்கிறவர்கள் இப்படி தனித்தனியாக அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருப்பதை காட்டிலும் மற்றவர்களிடத்தில் அழைத்து நீங்கள் செய்வது இது தவறு என்று எங்களுக்கு தோன்றுகிறது என்று நாம் சொல்ல பழகி கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது. நாம தனியாக புலம்பிக் கொண்டிருப்பதில் எந்த விதமான பயனும் இல்லை. நான் உதாரணத்திற்கு முன்பு பேசுகிற போது மிகவும் வேகமாக பேசுகிறேன். நான் பேசுகின்ற அந்த வாக்கியத்தினுடைய கடைசி வார்த்தையை நான் முழுங்கி விடுகிறேன் அல்லது விழுங்கி விடுகிறேன், அது கேட்பதில்லை என்று பலர் சொன்னார்கள். அதற்கு பிறகு அதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறேன், முழுவதுமாக வெற்றி கண்டிருக்கிறேனா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு சொல்வதற்கான துணிச்சல் இருந்தது என்பதை நாம் பாராட்ட வேண்டும். மிக முக்கியமாக நாம் இதை தனியாக புலம்பிக் கொண்டிருப்பதை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் ஏதாவது அவர்களுக்கு தெரியாமலே, அது தவறு என்று தெரியாமலே அவர்கள் செய்கிறார்கள் என்று நாம் உணர்ந்தால் மிகவும் பக்குவமாகவும் சொல்லக்கூடிய விதத்திலும் நாம் அவர்களுக்கு சொல்வதற்கு பழகி கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கான சிந்தனை. நீவே நகர மக்களை பார்த்து மிகவும் துணிச்சலோடு யோனா செல்கிறார். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கிறார். அதற்கான ஒரு துணிச்சல் என்பது வேண்டும். அதேதான் நமக்கும் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. அதே சமயத்திலே ஒருவர் நமக்கான தவறை சுட்டி காட்டுகிற போது அதை எடுத்துக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். நினிவே நகர மக்களுக்கு அத்தகைய பக்குவம் இருந்தது. அதே மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். வள்ளுவர் சொல்லுகிறார், இடிக்கும் துணையாரை யாழ்வாரையாரே கெடுக்கும் தகைமை அவர். உங்கள் அருகிலே இருந்து நீங்கள் செய்யக்கூடிய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய பெரியவர் ஒருவர் உங்களோடு இருந்தால் வேறு யாரும் உங்களை கெடுத்து விட முடியாது என்று சொல்லுகின்றார். எனவே நம்மோடு கூட நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, நாம் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒருவரை அருகிலே வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் நம் மீது குறை சொல்லுகிறார்கள் என்பதாக அல்ல, நமது தவறுகளை திருத்துவதற்காக அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற மனப்பான்மையோடு அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருந்தால் நாம் ஒருபோதும் கெட்டுவிட முடியாது என்பது செய்தி. எனவே நாம் நம்மோடு வாழ்கிறவர்கள் தவறு செய்கிற போது இடித்துரைக்கிற மனப்பக்குவம் வேண்டும். அதே சமயத்திலே மற்றவர்கள் நம் மீது குறை சொல்லுகிற போது அல்லது தவறு என்று சுட்டி காட்டுகிற போது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வேண்டும். இந்த தவக்காலத்தில் இதில் ஏதாவது ஒன்றை செய்வோம், அதை நன்றே செய்வோம்.